சரவணனையும் அவங்க அப்பாவையும் பார்த்து நீ நல்லா இருப்ப நினைச்சுதான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். உன் கெட்ட நேரமோ இல்ல இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க. எதை விடனாலும் சரி பண்ணலாம். ஆனா ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணவே. சரவணன் கடைக்கு போய் அவங்ககிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் நான் பேசிட்டேன். நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதே நேரம் நீயும் அந்த பையனோட பேசவோ பழகவோ கூடாது. சொந்த பந்தன்னு யாருமே கிடையாது. இத்தனை வருஷமா மானத்து வாழறதுல அர்த்தமே இருக்கா? நான் செத்து போயிடுவேன். இறைச்சியா பார்த்தாலும் அவங்க கூட பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன்ப்பா, நான் பேச மாட்டேன். நீ கூட நான் பேச மாட்டேன், பழக மாட்டேன்ப்பா. என்னடா இவன் மயில் ஓடி தான் போயிருந்தானே? ஆமாப்பா. ஏன் என் விஷயத்துல தலையிடுறீங்கன்னு சும்மா பேச்சுவார்த்தை தான் நடந்தது. அப்படிலாம் வாங்க நீ வாட்டி போய்க்கே இருக்க. ஏடா இல்லை எதுக்குடா நீ மயில் ஓடி போன? மயிலம்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்ககிட்ட போய் நியாயம் கேட்க போனான். அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போடுறாங்க, கத்துறாங்க. ஏலே இந்த விஷயத்த நானும் உங்க அம்மாவும் கலந்து பேசி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்போம்ல. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இருக்கேன், நான் கடையா பாத்துக்கிறேன். இம்புட்டு சும்மா விட்டத்தை பார்த்துட்டு அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கணும். நடந்ததெல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு நடந்தது தலையை பிச்சுக்கலாம் போல ஆயிடும். பரவாயில்லையா? பரவாயில்லையாப்பா? அப்படி இருக்க இது எத்தனாவது மாசம்? 5வது மாசம். பிரெக்னண்டா இருக்கீங்க, கவனமா. என்னன்னு பாரு பாக்கியம். பாப்பாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. அது வந்து மறுபடியும் பாக்குறேன். சரிங்க டாக்டர். டாக்டர் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். ட்ரிப்ஸ் டாக்டர் டாக்டர் என் மகளுக்கு என்ன ஆச்சு? பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல, சின்ன சண்டை. பிரெக்னண்டா இருக்காங்க. சண்டை எதுவும் போடாம நல்லபடியா பாத்துக்க வேண்டாமா? அதான் டாக்டர் மயில மேல கோச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. அப்படி இருக்கா? இப்ப நல்லாதான் இருக்காங்க. ஆனா பிரெக்னண்டா இருக்கிறவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. சண்டை போடுறது நாங்க மயில வீட்டுக்கு கூட்டு போலாமா? உடனே எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், அப்புறமா கூட்டிட்டு போங்க. நாங்க இப்போ மயில போய் பார்க்கலாமா டாக்டர்? தாராளமா பார்க்கலாம். எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன். என்ன வேலை இருக்கு உனக்கு? நல்லா இருந்த பொண்ணு ஆசை உன் மாப்பிள்ளை வீட்டுலதான். சரி இப்ப உடனே போணுமா பாக்கியம்? நம்ம வீட்டுக்கு வந்து அந்த மாப்பிள்ளை கத்துவாரு. என் பையன் மாதிரி உலகத்துல உத்தமனே கிடையாதுன்னு அவங்க அப்பா பொண்ணு இப்ப ஆஸ்பத்திரியில கிடக்குறான்னு நான் போய் சொல்ல வேணா? மயிலுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அங்க இங்க நகராம அவ பக்கத்திலே உட்காந்து பாத்துக்கணும். எங்கேயாச்சும் போய் நின்று வாயை பாத்துக்கிட்டு இருந்த அவன் தான் சொல்லு. கூட கைதிரியா அம்புட்டு சொல்லியும் அவன் திருந்தவே இல்லல. அவகிட்ட பேசித்தான் ஒருத்தி. சும்மா பேசுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அவனுக்கு? அவளோட அப்பா முன்னாடி தலை குனிஞ்சு நின்னு இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிறேன். போய் சண்டையை வளர்த்து வச்சிருக்காண்டி. இதுக்கு மேல ஏதாவது வேணுமா என்ன? மயிலோட அம்மா சும்மா அவ வேற வயித்துல புள்ளைய சுமந்துகிட்டு இருக்கா. இந்த நேரத்துல சண்டை கோமதி இப்பதான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உங்க பையன்? வயிற்று புள்ளக்காரிய வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தி கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா. மாமா அப்படியே இழுச்சு இழுச்சு பேசிக்கிட்டு இருந்தா யாரா இருந்தா அதுக்குத்தான் அவ வீட்டுக்கே போய் நியாயம் கேட்கறதுக்கு. என் வீட்டுக்கு வந்து என்னை கேவலமா பேசுறான். என் தலையில கல்ல. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். எங்க மயிலு அங்க சாக கிடக்குற.
பாக்குறதுக்கு இன்னும் என்னெல்லாம் நான் அனுபவிக்கணுமோ தெரியல. இங்க பாருங்க. மயில் இப்ப எந்த ஆஸ்பத்திரியில இருக்கா? எதுக்கு எதுக்கு அதையெல்லாம் கேட்கிற நிலைமையில அவ இப்ப இல்ல. என் பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கா. ஏங்க என்னமோ நாங்களும் எங்களால ஆன மட்டும் பொறுமையா தான் இருந்தோம். ஆனா உங்க பையன் எல்லாம் மீறி போயிட்டான். காது கூசுற அளவுக்கு பேசினாருங்க. அவர் பேசுறத பழிப்பாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, யாரையும் நான் சும்மா விட மாட்டேனே. உங்க மகனை நான் விடவே மாட்டேன். ஜெயில கிடப்பிய, குடும்பமா ஜெயில கிடப்பிய, வெளியவே வர மாட்டிய. அதுக்கு என்னெல்லாம் பாத்துக்கிறேன். ஐயோ, ஏங்க நம்ம உடனே போய் மயில பாத்துட்டு வந்துடலாமாங்க? வாங்க. அவ வழக்கமா போற ஆஸ்பத்திரி எனக்கு தெரியுங்க. அங்கதான் சேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். அப்படி இல்ல நான் கோமதி அங்க கேட்டு பார்ப்போம். தங்க மயில் தானே சொன்னீங்க? ஆமா. ரூம் நம்பர் 10ல. என்னமோ அவர் ஏதோ நல்லவர் மாதிரியும். வா நம்ம போய் அந்த பிள்ளைய பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ மேலதான்